ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 1000 வேர்ப்ஸ் கற்றுக்கிற அந்த முயற்சியில் இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் 250 வேர்ப்ஸ் கற்றுருக்குறோம். இப்போ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா டே 6. இந்த லெசனில் 251லேருந்து ஆரம்பித்து 300 வரைக்கும் இருக்கிற வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற முதல் வேர்ப் என்னது அப்படின்னா தமிழில் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம். ஊற்று தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுவோம் இல்லையா? ஸோ ஊற்று அதை நம்ம இங்கிலீஷில் போர் போர் அப்படின்னு சொல்லலாம். நடு அதாவது கம்பம்லாம் நடுவோம் இல்லையா? ஸோ நடு அதை நம்ம இங்கிலீஷில் பிளான்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். சாய் அதாவது சாய்தல், நம்ம சுவரில் சாஞ்சிருப்போம் இல்லையா? ஸோ சாய்தல் அதை நம்ம இங்கிலீஷில் லீன் லீன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லீனிங் ஆன் த வால் அப்படின்னா நான் சுவரில் சாஞ்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சாய், இப்போ இந்த சாய் வந்து எதை குறிக்கும்னா சாய்த்தல் சாய்த்தல். இது சாய்தல் கிடையாது, சாய்த்தல். இதை நம்ம இங்கிலீஷில் டில்ட் டில்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, தண்ணி கிளாஸை சாய்க்காது, தண்ணி கீழே ஊற்றிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் டில்ட் த கிளாஸ், அதர்வைஸ் யூ வில் ஸ்பில் த வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சாய்ந்திருத்தல். ஸோ சாய்ந்திருத்தல், இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த கம்பம் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ சாய்ந்திருத்தல் அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்லாண்ட் ஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ரூஃப் ஸ்லாண்ட்ஸ் டு ஒன் சைடு. த ரூஃப் ஸ்லாண்ட்ஸ் டு ஒன் சைடு அப்படின்னா இந்த கூரை ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். மை ஹேண்ட் ரைட்டிங் ஸ்லாண்ட்ஸ் டு த ரைட். மை ஹேண்ட் ரைட்டிங் ஸ்லாண்ட்ஸ் டு த ரைட் அப்படின்னா எனது கையெழுத்து வலது பக்கம் சாஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். பல்லிலி கிரின் கிரின். ஒப்பிடு கம்பேர் கம்பேர். அரி அதாவது அரித்தல், எச் எச். வழிநடத்து நடத்து, கண்டக்ட் கண்டக்ட். பூசு தடவு, அதாவது விபூதியெலாம் பூசுவோம், சந்தனத்தெல்லாம் மேலே தடவுவோம் இல்லையா? ஸோ பூசு தடவு, ஸ்மியர் ஸ்மியர். கட்டுப்படுத்து கண்ட்ரோல் கண்ட்ரோல். திருப்பு அதாவது காயினை நம்ம திருப்புவோம், தோசையெல்லாம் திருப்புவோம் இல்லையா? ஸோ திருப்பு, மறுபக்கத்தை திருப்பு, அதான் மீனிங். அதை நம்ம இங்கிலீஷில் ஃப்ளிப் ஃப்ளிப் அப்படின்னு சொல்லலாம். அடுக்கு பாயில் பாயில். பாடுதல் ஆடுதல் நடித்தல் போன்றவற்றை செய். பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம். திகட்டு, ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா திகட்டிடும் இல்லையா? ஸோ திகட்டு. க்ளாய் க்ளாய். விதை போடு விதை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் சோ சோ அப்படின்னு சொல்லலாம். போல தோன்று சீம் சீம். ஹி சீம்ஸ் ஆங்க்ரி அப்படின்னா அவர் கோபமாக இருக்கிறா போல தெரியுது அப்படின்னு அர்த்தம். வழுக்கு நழுவு சறுக்கு, ஸ்லிப் ஸ்லிப். வழுக்கிச் செல் நழுவிச் செல் சறுக்கிச் செல், ஸ்லைடு ஸ்லைடு. மறுமொழி கூறு பதில் கொடு, ரெஸ்பாண்ட் ரெஸ்பாண்ட். திரும்பி வா திருப்பிக் கொடு, அதாவது போயிட்டு திரும்பி வர்றதுக்கும் சரி, கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்கறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே ரிட்டர்ன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அரை அதாவது அரைத்தல், அதை நம்ம இங்கிலீஷில் கிரைண்ட் கிரைண்ட் அப்படின்னு சொல்லலாம். சுமந்து போ தூக்கிச் செல், கேரி கேரி. பின்னு அதாவது கூடையெல்லாம் பின்னுவோம் இல்லையா? பின்னு, அதை நம்ம இங்கிலீஷில் நிட் நிட் அப்படின்னு சொல்லலாம். நெய் அதாவது ஆடை நெய்தல், அதை நம்ம இங்கிலீஷில் வீவ் வீவ் அப்படின்னு சொல்லலாம். மதி மதிப்பு காட்டு
மரியாதை கொடு அப்படின்றத ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். வீங்கு அப்படின்றத ஸ்வெல் ஸ்வெல் அப்படின்னு சொல்லலாம். தொந்தரவு செய் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப். அலறு கூச்சலிடு, அதாவது உற்சாகத்தில் அலறுதல் கூச்சலிடுதல். இதை நம்ம இங்கிலீஷில் ஹூட் ஹூட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக படம் பார்க்கும்போது அல்லது ஒரு மேட்ச் பார்க்கும்போது அல்லது ஒரு காமெடி சீன் பார்க்கும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அலறுவோம் கூச்சலிடுவோம், அது ஹூட்டிங். இன்னொரு அலறு இருக்குது. ஸோ பயத்தில் அலறுதல், ஒரு பாம்பை பார்த்துட்டோன்னா அலறுவோம் இல்லையா, ஸோ அந்த அலறுதலை நம்ம இங்கிலீஷில் ஸ்க்ரீம் ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். போய் பார் விசிட் விசிட். பூட்டு லாக் லாக். தாழ்பால் போடு latch latch. சுவைத்து பார் டேஸ்ட் டேஸ்ட். சரிபார் செக் செக். இரத்தம் வழி ப்ளீட் ப்ளீட். உற்பத்தி செய் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ். உருளு உருட்டு சுருட்டு ரோல் ரோல். குழி பெய்த் பெய்த். ஸோ இதை நம்ம பெய்த் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். BATH, அதை தான் நம்ம பாத் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு நவுன். ஆனால் இந்த வேர்டு ஒரு வேர்ப், இதை நம்ம பெய்த் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். முட்டையிலிருந்து வெளியே வா குஞ்சு பொறி, அதை நம்ம இங்கிலீஷில் ஹேட்ச் ஹேட்ச் அப்படின்னு சொல்லலாம். உறுதியளி அஷ்வர் அஷ்வர். உற்றுப்பார் கூர்ந்து பார் கெய்ஸ் கெய்ஸ். அதாவது நெத்தியெல்லாம் சுருக்கி கூர்ந்து பார்ப்போம் இல்லையா, ஸோ அதுதான் கெய்ஸ். பழி சுமத்து குற்றம் சாட்டு அக்யூஸ் அக்யூஸ். கத்து ஷவுட் ஷவுட். பேசு உரையாடு டாக் டாக். தொடு டச் டச். விடையளி பதிலளி ஆன்சர் ஆன்சர். சுவாசி பிரீத் பிரீத். ஸோ இதை நம்ம பிரீத் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது ஒரு வேர்ப். அதுவே கடைசியில் இருக்கிற அந்த இ இல்லை அப்படின்னா அதை நம்ம பிரெத் பிரெத் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது ஒரு நவுன். கடவுளிடம் வேண்டு ப்ரே ப்ரே. பகிர்ந்து கொடு பங்கு போடு ஷேர் ஷேர். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் அதனால் பயன்பெறுவாங்க, நம்மளோட சேனலுக்கும் அது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கான டெஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் ஒரு 5 தமிழ் வார்த்தைகள் இருக்குது. இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கான ஆன்சரை கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.